சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. பார்த்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் அந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி? இதுலயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் அதிகமா அந்த மேசத்துடைய தொடர்பு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ராசியில பிறந்தா பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யார் எது பேசினாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியம் என்னமோ அதை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய குணம், பயங்கரமா திறமையான குணம், முருகனுடைய அருள் பெற்ற ஒரே ராசி எதுனா அந்த மேசராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பார்த்துங்க. இது ஒரு பொது பலனா பாருங்க. ஒரு ஜாதகத்துல எப்படி இது மாத பலன் தொடர்ச்சியாக நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட டிவில கொடுக்குறோம். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இப்ப எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல யோகமா இருக்கு, இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டா துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து பலன் எடுத்தா இன்னும் துல்லியமான ஒரு விவரம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவு இதுல இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலே பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. உங்க ராசியில சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல, எப்படி 2ஆம் பாவத்துல 3ஆம் பாவத்துல குரு பகவான், அதுவும் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான், எப்படி செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல 3 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம், மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை நோக்கி வர்றார். எப்படி? உங்க ராசிக்கு செவ்வாய் வர்றாரு. சொந்த வீட்டுல செவ்வாய். இதனால வரைக்கும் நீங்க எப்படின்னா ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீட்டுக்கு வர்றீங்க. அப்ப சொந்த வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி யோகம் இருக்கும்? அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே 11ஆம் தேதி சுக்கிர பகவான் பாருங்க குருவோட சேர்ந்து இணைகிறார். எப்படி? குரு சுக்கிரனுடைய இணைவு 3ஆம் இடத்துல போய் நிக்குது. இது பொதுவா பாருங்க, குருவும் சுக்கிரன் இணையலாம். அசுர குரும் தேவ குரும் இணையக்கூடிய நாள் எப்ப? மே மாசம் 11ஆம் தேதி. இதான் இந்த கிரகத்துடைய பேர்ச்சியுடைய காலங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஷிஃப்ட் ஆகி 2ஆம் இடத்துக்கு போறார். சூரிய பகவான் நான் சொல்றது மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல வைகாசி மாசம் பிறக்கும், அங்கே போய் நிப்பார். இந்த மாசம் பாருங்க, இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு மாசம்னு சொல்லலாம். ஏன்னா சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு. அதனால சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு இந்த 7.5 சனின்னு சொல்றாங்கல்ல, 7.5 சனிங்கிறது ஒவ்வொரு வயதுக்கு ஏத்தாப்புல வரும். ஒன்றும் இல்லை, இப்ப பிறக்கும் போது வருதுன்னா 7.5 சனி வருதுன்னா இவங்க என்ன பண்ணா அவங்களுடைய படிப்பு கல்வியில தடை பண்ணும். சனி பகவான் யாருக்கு யோகம் இல்லையோ ஆரம்பத்துல சனி பகவானுடைய 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்களுடைய படிப்பு கல்வியை தடை பண்ணும். இதே பாருங்க 28 வயசு 30 வயசுக்கு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்தை பார்ப்பாங்க.
இது வந்து 30 வயசுக்கு மேல உள்ள சனியை சொல்லுவாங்க. ஏன்னா மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, இது ஒரு 3 விதமான பிரிக்கலாம். மங்கு சனி, மங்குங்கன்னா எதையுமே ஒரு மந்தமா வைக்கிறது. பொங்கு சனினா உங்களுடைய வருமான பொருளாதார தடை பண்றது. அடுத்து மரண சனினா கடைசி காலத்துல வருது பாத்தீங்கன்னா அவருடைய உடல் உபாதையை காட்டக்கூடிய காலம் சொல்லுவாங்க. இதான் சனி பகவானுடைய தாக்கம். தயவு செய்து சொல்றேன், சனி பகவான் நல்லா இருக்கார மட்டும் பாத்துக்குங்க. ஏன் நான் பார்க்க சொல்றேன்னா, இப்ப சனி பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுல பலமா இருக்கிறார். அதுவும் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். நிறைய பேருக்கு 7 சனில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்ல ஒரு மாற்றமான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் 45 நாள் ஒரு 12ஆம் இடத்துல போய் இருந்தார். எப்படி 45 நாள்? இப்ப மேக்சிமம் பாருங்க, இந்த மே மாசம் பிறகுதான் அங்கிட்டு ஒரு 10 நாள் இருக்கு. அப்ப 35 நாள் இப்ப அவர் 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா மேசராசி என்ன பண்ணிருப்பார் நல்லா பாருங்க. அது குருவுடைய வீடு, அதுவும் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. கண்டிப்பா நிறைய பேர் சொல்றேன், யாருக்கு சனி பகவான் பலம் இழந்திருந்தாங்களோ, இல்ல யாருக்கு தசாபதி சரியா இல்லையோ, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, தொழில் ரீதியாக ஒரு தடங்கள் கண்டிப்பா மேசராசி இருந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்து நிறைய பேர்ட்ட கேளுங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். வேலையை விட்டுருப்பாங்க. நான் ஏன் வேலையை விடுறான காரணம் சொல்லிடுறேன். புதன் நீசமா இருந்தார். எப்படி? புதன் நீசமா இருந்தார். உங்களுடைய முயற்சி, எழுத்து கடிதம், டாக்குமெண்ட், ஏதோ கேஸு பிரச்சனை, தாய்மாம உறவு, உங்களுடைய வயிறு சார்ந்த பிரச்சனை, உங்களுக்கு நடக்கக்கூடிய லாபம், பொருளாதார வருமானம் போய் நீசமாய் போய் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு பிரச்சனை மேசராசிக்கு நான் சொன்னது கரெக்டா ஒரு 40 நாள் எடுத்துக்கங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. எனக்கு வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு, நண்பர்கள் தடையா இருக்கு, திருமண வாழ்க்கையில ஒரு தடங்களை சந்திச்சேன், வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், இன்னும் எனக்கு நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வாங்க முடியல அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு உடல் உபாதை, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. நீங்க மேசராசி எடுத்து பார்த்துக்குங்க. நான் சொல்றது இந்த 30 நாள் 35 நாளுக்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய வந்திருக்கும். அப்படி இல்லாட்டினா நகையை அடை வச்சிருப்பீங்க, நகை தொலைஞ்சிருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு காசு பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதத்துல சரியா இல்லையோ இந்த மாற்றத்தை பார்த்துருப்பீங்க மேச ராசிக்காரங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேச ராசிக்காரங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தான், மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் இருக்குது. இப்ப என்ன இருக்கும்? முதல் மே மாசம் 11 வந்தா லாபம் வருமானம் நல்லா இருக்கும். கேதுவோட சாரத்துல போறார், நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வின்ல இறங்குவார், அடுத்து பரணில போவார். அப்ப குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இப்ப வேலை தேடுறீங்க, வேலை உத்தியோகம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா கண்டிப்பா இப்ப கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்துல எப்படி ப்ரொமோஷன், வேலை கிடைக்காத நேரம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, 3 முயற்சிக்குள்ள கிரகமும் 6க்குள்ளே கிரகமும், அதாவது 6ஆம் இடம் தான் அடிமை வேலை, வேலை, வருமானம், பொருளாதாரம், உங்களுடைய எல்லாமே அந்த 6ஆம் இடம் தான். அந்த கிரகம் போய் சூரியனோட சேர்ந்து அவர் பலமா இருக்கிறார். எப்படி? வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல கொண்டு போவேன், உன்னை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைச்சிரும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இடம் சம்மந்தமா ஏதாவது ஒரு பூமி சம்மந்தமா கண்டிப்பா அப்பா சொத்து, தாத்தாவோட சொத்துல ஒரு வழக்கு இருக்கும். அந்த வழக்கை எடுத்து இப்போ நடத்தினா உங்க பக்கம் கேஸ்ல தீர்ப்பாகும். எப்படி? அப்பாவுடைய சொத்தோ, இல்லை தாத்தாவுடைய சொத்தோ, இல்லை அம்மாவுடைய சொத்தோ, இல்லை ஒரு இடத்துல என்னால் விற்க முடியல, அந்த இடத்த நான் வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும்னா கண்டிப்பா இதுக்கான விஷயத்த மூவ் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு வராதுன்னா ஏதோ நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் இருக்குது உங்க லைஃப்ல. அதே மாதிரி பாருங்க, திருமணத்தை பேசுவீங்க. மேக்சிமம் இந்த மே மாசம் நீங்க நம்ம திருமணம் பண்ண முடியாது. ஏன்னா அக்னி நட்சத்திரத்தினால மேக்சிமம் இதை யோசிப்போம். மே மாசம் எண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணங்கள் கைக்கூடி வரும். காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, இது எல்லாமே ஒரு அனுகூலமா வேலை செய்யும். இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பா இருக்கும். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட் நல்ல, உங்களுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் இந்த மே மாசத்துல நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். படிப்புகளே எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது. நிறைய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமான நேரம். நீங்க கேட்ட சப்ஜெக்ட் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம், ஒரு அமைப்பா வருது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நம்மளும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் பண்ணுங்க. இப்ப நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய பேர் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, எதுவும் யோகம் இருக்குமா? கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை பொறுத்த விரயம் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த கிரகத்துடைய என்ன அந்த கிழமையில எடுத்தாதான் அந்த லாட்ரி அடிக்கும். சம்மந்தம் இல்லாம நம்ம லாட்ரி சீட் எடுக்கிறோம், சில பேருக்கு விழுவாது. ஏன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து எடுங்க. ஏன் நான் எடுக்க சொல்றேன் தெரியுமா? குருவோட சேர்ந்து நல்லா பாருங்க, குரு சுக்கிரன் இணைவு
நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இணையுது. அப்ப இது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். ஏன்னா பெருங்கொண்ட பணமும் திடீர் ஜாக்பாட் லாட்ரி யோகமும் இணையும் போது கண்டிப்பா பணம் பொருள் ஏதோ ஒரு விஷயம் வரும். ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உடல் உபாதை பெருசா இருக்காது. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. எப்படி அஸ்வின்ல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம் நிறைய இருக்கும். நீங்க எந்த வேலையுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். ஞாபக சக்தி நிறைய இருக்கும். நிறைய ஒரு மருத்துவர்கள், எப்படி மருத்துவர்கள், கெமிக்கல், அடுத்து இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், இந்த நெருப்பு சார்ந்த துறை, இது எல்லாமே பாருங்க இந்த அஸ்வின்ல பிறந்தா கண்டிப்பா இருப்பீங்க. இவங்க எல்லாமே பாருங்க இந்த காலகட்டம், இந்த வரக்கூடிய இந்த மே மாசத்துல நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா சாதகமா இருக்கு. உங்களுடைய படிப்பு கல்வியா இருக்கட்டும், அடுத்து வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஏதோ நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா கேது சுயசாரத்துல போறாரு. வீடு கொடுத்தோம் 2ஆம் இடத்துக்கு போறாரு. யாரு? சுக்கிரன் வீட்டு போறாரு. வருமான பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா நல்லா மனநூல் அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பரணிசில பிறந்தவங்க. இதுவே பரணியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நல்ல ஒரு அன்பான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எது வந்தாலும் பரணியில பிறந்தவங்க எதுவும் தைரியமா இருங்க. இப்ப இந்த நேரத்துல பாருங்க சுக்கிரன் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பாருங்க 2ஆம் இடம் வாங்கிய போய் சுக்கிரன் இருக்கும்போது 3ஆம் இடத்தை வரைய பண்ணுச்சு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ, கலகமோ, வருமானமோ, பொருளாதாரமோ, இடமோ, பூமி, ஏதோ ஒரு தடைகள் இருந்துச்சு. இப்படியுமே இருக்காது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், நல்ல வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் வருமானம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம். நான் பரநேச்சர் பார்க்கும் சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாம் பட்டைய கிளப்புவீங்க பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயத்துல பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கார்த்திகேயத்துல பிறந்த யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப இங்க ஏதோ இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. இல்ல தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரப்போது ஒரு பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய நேரம் தேடி வருது. யாரு? இந்த கார்த்திகை பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கு. நிறைய ஒரு மாற்றம், ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த ஆசை கண்டிப்பா நிறைவேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய மே மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.